ஒரு விளம்பரத்தில் 18 ஓட்டைகள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் 100 நாள் ஆண்டு விட்டாராம் முதலமைச்சர் விஜய். அதை கொண்டாட அனைத்து நாளிதழ்களிலும் முழு பக்க விளம்பரங்கள். இங்கே பார்த்தால் போதாது என்று கர்நாடகம் வரைக்கும் விளம்பரங்கள். 18 சாதனைகளை அடுக்கியிருக்கிறார்கள், 18ம் ஓட்டைகள் என்று விமர்சித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது திமுக ஆட்சியில் செயல்பட்ட பிங்க் பாட்ரோல் தான். அந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என மாற்றினார்கள். இந்த படைக்காக புதிதாக காவலர்களை எடுக்காமல் ஏற்கனவே உள்ள காவலர்களை இந்த படையில் சேர்த்து மறுபெயரிட்டிருக்கிறார்கள். போதைப் பொருளை ஒடுக்குவதற்கான சிறப்பு அதிரடிப்படையும் கடந்த திமுக ஆட்சியில் இருந்ததுதான். தமிழ்நாட்டில் போதை பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க திராவிட மாடல் அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டமாகும். இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதையே இவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் என முரசொலி சாடியுள்ளது. மின் கட்டணத்தில் 200 யூனிட் வரை கட்டணமில்லை என்ற அறிவிப்பு மிக மிக மோசடியானது. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை மின்சாரத்துக்கு கட்டணமில்லை என்ற அரசாணை வெளியிட்டார் விஜய். ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தகுதி வாய்ந்த வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. தேர்தல் அறிக்கையில் சொன்னது வேறு, வெற்றி பெற்றதற்கு பிறகு செய்தது வேறு. பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் பரிசு என்று சொல்லப்பட்டது. இப்போது அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே என்று சுருக்கப்பட்டுவிட்டது. நேற்றைய தினம் வெளியான கொள்கை விளக்க குறிப்பில் இந்த திட்டமே இடம்பெறவில்லை என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. திருமணமாகும் மணமக்களுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணத்தை வைத்து ஆண்டுக்கு 60,000க்கும் குறைவானவர்களுக்குத்தான் சீர்வரிசை செய்ய முடியும். நாட்டில் நடக்கும் மொத்த திருமணங்கள் எவ்வளவு? பெருந்தலைவர் காலை உணவு திட்ட விரிவாக்கம் என்பது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டத்துக்கு பெயர் மாற்றியது மட்டுமே. 100 நாளில் 1 லட்சம் கோடி முதலீடு வந்தது என்பதை அமைச்சர் கீர்த்தனாவே இன்னொரு முறை வெளியில் சொல்ல மாட்டார். ஊடகங்களை உள்ளே விடாமல் பூட்டிய ஹோட்டலுக்குள் எதற்காக உலகளாவிய ஒப்பந்தங்கள் போட வேண்டும் என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது. கரும்பு ஒன்றுக்கு ஊக்கத்தொகை வழங்க திமுக ஆட்சியை விட குறைவான நிதியே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்போர் அனைவருக்கும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு இப்போது ஏமாற்றி வருகிறார் விஜய். நாடு முழுவதும் உழவர்கள் போராடி வருகிறார்கள். மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட மதுபான கடைகளில் பெரும்பாலானவை திறந்திருக்கின்றன. விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்ததை விட பார்களின் எண்ணிக்கை அதிகமாகியிருக்கிறது. கலைஞர் வீடு கட்டும் திட்டம் வெற்றி வீடு கட்டும் திட்டமாக ஆகியிருக்கிறது. உலகம் உங்கள் கையில் என திராவிட மாடல் ஆட்சியில் தரப்பட்ட கணினிகள் வெற்றி மடிக்கணினிகள் ஆகியிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியின் நான் முதல்வன் திட்டம் வெற்றி திறன் பயிற்சி என்று திட்டமாகியிருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பே கிடைக்காத போது 150 நாள் வேலைவாய்ப்பை கொடுத்து விட்டாராம். தமிழ்நாட்டில் மாணவ மாணவியருக்கு சைக்கிள் கொடுக்க ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மக்கள் காதில் சைக்கிள் ட்ரெயினை சுற்றுகிறார் விஜய். சைக்கிளில் வாட்டர் பாட்டில் மாட்டப் போகிறாராம். சைக்கிளில் வில் இருக்கும், பெல் இருக்கும் என்று சொல்ல வேண்டியதுதானே. அனைத்து ஆட்சியிலும் சுகாதாரத்துக்கும் குடிநீருக்கும் சாலைகள் போடவும் பணம் ஒதுக்கத்தான் செய்வார்கள். இதில் என்ன புதுமை என்று முரசொலி நாளேடு சாடியுள்ளது. ஆடுகளுக்கு வெற்றி ஆடுகள் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் விஜய். இது அந்த ஆடுகளுக்கு தெரியுமா என தெரியவில்லை. மகளிருக்கு ஆடுகள் கொடுக்கும் திட்டம் 2011ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருக்கிறது. வெளிப்படையான நிர்வாகமா? ஊழல் இல்லையா? ஜூனியர் விகடன் நக்கீரன் இதழ்களை பார்க்கவில்லையா முதலமைச்சர்? குறைந்தது 3 மாதத்தில் 2 இதழ்களிலும் 10 அட்டைப்பட கட்டுரைகளாவது ஊழலை பற்றி வந்திருக்கும். துக்ளக் இதழும் ஊழல்கள் பற்றி எழுதியிருக்கிறது. ஆடியோ ஆதாரம் இருக்கிறது என்கிறார் அண்ணாமலை. ஊழல் செய்யக்கூடாது என்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் எச்சரித்ததாக தாவேக செய்தித்துறையே செய்தி பரப்புகிறது. ஊழல் நடப்பதால் தானே முதலமைச்சர் பேசுகிறார் என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. இப்படி விஜய் படத்தோடு வெளியிட்ட ஒற்றை விளம்பரத்தில் மொத்தமும் ஓட்டைகள். 100 நாளில் இத்தனை ஓட்டைகளை வைத்துக்கொண்டு யுகத்துக்கான மக்களின் மனசாட்சியா? யுகம் என்ற சொல்லுக்கும் மனசாட்சிக்கும் அர்த்தம் தெரியாதவர்களின் ஆட்சி இது என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.